ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கித கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்க்கலாமா? இன்று மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கில தேதி 31/7/2024. இன்றைய ஏகாதசி திதி மாலை, அதாவது தேய்பிறை ஏகாதசி திதி மாலை 6:08 வரை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் பகல் 12:59 வரைக்கும், பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரம் வருகிறது. இன்று சித்த யோகம் கூடிய 60 நாழிகையும் கூடிய நன்னாள். சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய கிரக நிலவரங்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு சந்திரன் ரிஷபத்தில், சூரியன் சுக்கிரன் புதன் கடகத்தில், கேது பகவான் கன்னியில், சனி பகவான் கும்பத்தில், ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார். இன்றைய ராகு கால நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைக்கி புதன்கிழமை. இந்த பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பொண்ணு அப்படின்னு சொன்னால் வியாழன், வியாழன் அப்படின்னு சொன்னால் பொண்ணு பொருளுக்கு சொந்தமாக நகை இதுக்கெல்லாம் சொந்தமும் இந்த கிரகத்துவம், அதாவது காரகத்துவம் பார்த்திங்கன்னா குரு பகவான். அப்போது இந்த பொண்ணு பொருள் எல்லாம் கிடைச்சா கூட இந்த புதன் அறிவு, அதாவது சமயோசித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பொருளும் இருந்தாலும் சமயோசித புத்தி இருந்தால் தான் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ண முடியும். அதனால் பொண்ணு கிடைச்சாலும் பொருள் கிடைக்கும், அதாவது புதன் கிடைக்காதுன்னு சொன்னது இதுதாங்க காரணம். வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டம தினம்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தப்படாதீங்க, மன சஞ்சலம் படாதீங்க. மன சஞ்சலம் அப்படி ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு ஒன்றும் இருக்காது. குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும். செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாளாக இது அமைகிறது. மொத்தத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் ஏற்படாது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாள். திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு அதனால் நல்லது நடக்கும். எது சிக்கல்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த சிக்கல் தானே விலகி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். சுப விரயங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். சந்தோஷம் மிகுதியாக காணப்படுவீர்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னா, குடும்பம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்று செலவுகள் காத்துட்ருக்கு.
குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரித்தாலும் இன்று செலவுகள் காத்துட்ருக்கு. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.